ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆரக்கல்ல நம்ம எக்ஸாம் முடிச்சு டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க சர்டிஃபிகேட்டை எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் ஃபைல்ஸில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க சர்டிஃபிகேட்டை ரீநேம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபைல்ஸுக்கு போய் டாக்குமெண்ட்ஸில் உங்களோட சர்டிஃபிகேட் இருக்கும், அதை வந்து நீங்கள் ரீநேம் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போ இந்த இதில் ஸ்டார்டிங்கில் உங்களோட நேம் .initial _ போட்டு அந்த certificate.pdf இருக்கட்டும். இப்போது க்ரோமில் போய்ட்டு எஜுவேட்டோட பேஜ் எடுத்துக்கோங்க. இந்த எஜுவேட் பேஜ் எப்படி எடுக்கணும்ட்டு உங்களுக்கு தெரியலனா 1 செகண்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ சர்ச்சுக்கு போய்ட்டு eduate.int சர்ச் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்லேயே வந்து கேப்ஸில் வருது பார்த்தீங்களா, அந்த எஜுவேட் எடுங்க. ஸ்மாலில் வருது எடுத்தீங்கன்னா வேற ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது. ஸோ இதில் ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிங்கன்னா வரும். இந்த மாதிரி வரலன்னா நீங்கள் கிளியராக கொடுத்துட்டு ஃபஸ்ட்லேருந்து ஓப்பன் பண்ணுங்கள். இதில் நீங்கள் லெஃப்ட் சைடு வந்து டேஷ்போர்டு கீழே இங்கே மை கோர்சஸ் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி OCA ஆர்கிடெக்ட் ப்ரொஃபஷனல் கொடுங்க. கொடுத்தோன்னே இந்த பேஜ் வரும். இதை வந்து சைடில் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்கன்னா சர்டிஃபிகேட் சப்மிஷன் அப்படின்ட்டு இருக்கும். கேஸ் 2க்கு கீழே வந்து இருக்குது பாருங்கள், சர்டிஃபிகேட் சப்மிஷன். அதை கிளிக் பண்ண உடனே ஆட் சப்மிஷன் அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது சென்டரில் வந்து அப்லோட்னு ஒன்று ஆப்ஷன் இருக்கும். இதை கொடுத்தோடனே அப்லோட் ய ஃபைல் அப்படி கேட்கும். அப்லோட் ஃபைல் கொடுத்தோடனே பிக்கப் அதை கொடுத்துக்கோங்க. இப்போ டாக்குமெண்ட்ஸில் இருக்குது, நான் அதுலேருந்து 1 ஸ்டெப் பேக்கில் வந்துட்டு என்னோட வாட்ஸ்அப் டாக்குமெண்ட்டில் தான் அது இருக்குது. எந்த லொக்கேஷனில் சேவ் ஆகிருக்கோ அதை கரெக்டாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் ரீநேம் பண்ண சர்டிஃபிகேட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் எ ஃபைலுக்கு பக்கத்தில் அந்த ரீநேம் பண்ண சர்டிஃபிகேட் வந்துடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ அப்லோட் திஸ் ஃபைல் அப்படின்னு கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். இதை வந்து என்ன பண்ணுங்க, சேவ் சேஞ்சஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சேவ் சேஞ்சஸ் காட்ட உடனே உங்களுக்கு அப்லோட் ஆனது வந்து இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி ஷோ ஆன உடனே என்ன பண்ணுறீங்கன்னா, லெஃப்ட் சைட் வந்து ஹோம் பேஜுக்கு செட் பண்ணி வச்சுருங்க. ஸோ செட் ஹோம் பேஜ் அப்படின்றத கிளிக் பண்ணி வச்சுருங்க. ஸோ அவ்வளோதான், சர்டிஃபிகேட் வந்து நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. 85% இருக்குது. நான் இன்னும் ஹேக்கத்தான் வந்து அப்லோட் பண்ணிட்டோம்னா 100% வந்து ஆகிடும். ஸோ ஹேக்கத்தான் எப்படின்றத உங்களுக்கு ஈவினிங்குள்ளே நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லாமே வந்து ஃபினிஷ் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. OCA ஆர்கிடெக்ட் ப்ரொஃபஷனல் வந்து செக் பண்ணிவிட்டு இது வரைக்கும் நம்ம என்னென்ன முடிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா use case 2, அதாவது use case 1, use case 2 and certificate submission, next hackathon question, ஃபைனலாக வந்து ஃபைனல் அசஸ்மெண்ட். இது எல்லாமே வந்து லைனாக ஃபினிஷ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ ஆல் தான் கைஸ், சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு ஹேக்கத்தான் டெஸ்ட்டுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ ஸோ மச்.